என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. நேசிக்கின்றேன் நான் உம்மை, நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. ஆமாண்டவரே, எங்களுக்காக நீர் எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் ஆண்டவரை உம்முடைய இன்னுயிரையே கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தேவன் நீரப்பா. இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை உம்மை கிட்டி சேரத்தக்கதாக எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஆண்டவரை அர்ப்பணித்து எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடம் ஆண்டவரை பாவத்தை ஆண்டவரை அறிக்கையிட்டு அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இதுவரை பாதுகாத்த இம்மானுவேலை இனியும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தமை கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவரை தியானிக்க இருக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவரை அடியனை மறைத்து நீர் வெளிப்படமை கெஞ்சுகிறோம் அப்பா. மிகுதியான நேரங்களும் அது கரத்தில் படைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பலிகளில் நிறைய பரிசுத்த வேதாகமத்தில் பலிகளை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பலிகளுடைய வகைகள் பலிகளில் தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பானபலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, பஸ்காவாகிய பலி மற்றும் அஞ்ஞான பலி. இது போன்ற பலிகள் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். பலி பொருட்கள், பலி செலுத்த வேண்டிய இடம், பலி செலுத்த வேண்டிய முறைகள் ஆகியவற்றை குறித்து மோசேயின் மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பலவித பலிகள் எவ்வாறு செலுத்தப்பட்டது, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்றத இது இப்போ நம்ம பாவ நிவாரண பலியை பற்றி பார்க்க போகிறோம். லேவியராகம் 4ஆம் அதிகாரம் எடுத்த வாசிகள். லேவியராகம் 4ஆம் அதிகாரம் 3-4. ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். நன்றி. லேவியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த பலிகளோட பாவ நிவாரண பலிகளே மிக மிக முக்கியமானது பாவ நிவாரண பலி. மனுக்குலத்தின் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்ததனுடைய நிழலாக இந்த இது உள்ளது. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்கு. பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு பலிகளை செலுத்தணும். அபிஷேகம் இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த 4ஆம் அதிகாரம் லேவியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் என்ன செய்யணும் அப்படின்னா இளங்காளையை பலி செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் அவங்களும் இளங்காளையை பலி செலுத்த வேண்டும். பிரபுக்கள் பழுதற்ற வெள்ளாட்டுக்கடாவையும் சாதாரண மனிதர்கள் பழுதற்ற பெண் வெள்ளாட்டுக்கடாவையும் பலி செலுத்தணும். பாவ நிவாரண பலி செலுத்தாமல் யாராலும் இருக்க முடியல. ஏன் அப்படின்னா ஏனெனில் ஒருவரும் யாராலையும் பாவம் செய்யாமல் அந்த பலி செலுத்தாமல் இருக்க முடியல. ஏன்னா ரோமர் 3:23, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற. அப்போ யாரும் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்வாங்க. ஒருவராலும்
நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், என்கிட்ட எந்த விதமான பாவமும் இல்லை, நான் வந்து எல்லா விதங்களும் சரியாக இருக்கேன், நமக்கு தெரியும். நம்ம எல்லா வகையிலும் நம்ம சரியாக இருக்கோம் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய ஏதோ ஒரு செயல்பாடு அடுத்தவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்போ வந்து தேவ மகிமையற்றவர் யாருக்கும் யாருமே உலகத்தில் யாருமே பர்ஃபெக்டான யாரும் சொல்ல முடியாது. ரோமர் 3:20 எல்லோரும் பாவமணி செய்து தேவ மகிமையற்றவர்களாக. ரோமர் 3:12 எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:12 சொல்லுகிறது எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவர் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு ஆணித்தரம் கரெக்டாக இந்த ரோமர் 3:12 சொல்கிறாங்க. எல்லோரும் பாவம் செய்தனால என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எல்லோருமே பாவம், அந்த பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில். இது தகன பலிக்கு ஒப்பாகும். பலி செலுத்த வேண்டிய வெள்ளாட்டுக்கடாவின் மேல் என்ன செய்வாங்க, தங்களை இந்த லேவியராக நாளில் பார்த்த மாதிரி தலையில் கையை வைத்து கர்த்தரின் சந்நிதியில் அதை கொண்டு போய் அதை கொண்டு வர வேண்டும். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா 7 முறை பலிபீடத்தில் அந்த ரத்தத்தை தெளிக்கணும். தெளித்துட்டு அந்த ரத்தத்தில் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் சில துளிகளை எடுத்து அந்த தூய பலிபீடத்தின் கொம்புகளில் புரட்ட வேண்டும். கொஞ்சம் ரத்தத்தை பலிபீடத்தில் ஊற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த பாவத்தை வந்து அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் அந்த செய்த பாவத்தை அதில் இது பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் பாவம் வந்து எல்லோருமே செய்துட்டு இருக்கு. தாவீது சங்கீதம் 51:5 சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று கூறுகிறார். அப்போ தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். அப்போ பிறக்கும் போதே எல்லாருமே பாவிகளாக பிறக்கிறோம். அதனால் அந்த துர்குணத்தில் நம்மளிட இருக்கக்கூடிய குணங்கள் துர்குணங்கள் எல்லா குணங்களும் நம்மளிட இருக்குது. அப்போ வந்து பாவங்களை அந்த இதற்காக இயேசு கிறிஸ்து பிறப்பு மட்டும்தான் ஒரு அதிசயம். இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து அவர் வந்து எந்த லேவியராகத்தில் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது பழுதற்றன்ற ஒரு வேர்டு வரும். பழுதற்ற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழுதற்றவராக அவர் சொல்லக்கூடிய என்னன்னா, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே நபர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் மட்டும்தான். நம்ம வந்து எதுவுமே நம்ம என்கிட்ட எந்த ப்ராப்ளம் இல்லை அது எதுன்னு சொல்லவே முடியாது. அவர் வந்து பரிசுத்தர். அவர் வந்து பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவித்து. இது அதுக்கு முன்னாடி யாரும் அப்படி பிறந்ததில்லை, அதுக்கு பின்னாடி யாரும் பிறந்ததில்லை, இனிமேல் பிறக்க போகிறது இல்லை. அப்படி பரிசுத்த தெய்வம் பழுதற்ற ஆட்டுக்கடா நமக்காக என்ன செய்தார் அப்படின்னா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்பது போல இயேசு குற்றமற்ற பரிசுத்த தேவன் நமக்காக பலியானார். ஆசாரிகள் வந்து பலி செலுத்தும் ரத்தத்தை ஊற்றி விடுறது போல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பலிப்பீடத்தில் அந்த ரத்தத்தை ஊற்றுறதுடைய நோக்கம் வந்து நம்மளுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இரக்கம் பெறுவான். அதுபோல் அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்கன்னா, அந்த பலியிடக்கூடிய அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை அந்த பலிப்பீடத்தை கீழே ஊற்றுறது போல அன்னாள் தன்னுடைய அவங்களுக்கு பிரச்சனை என்ன செய்தால் ஆண்டவருடைய சந்நிதியில் ஊற்றிவிட்டாள்ன்ற வேர்டு பார்க்குறோம். ஊற்றிவிட்டால் அப்படிங்கும்போது நம்மளுடைய இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்ம முழுமையாக ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நம்ம என்ன பாவத்தை மாதிரி வாழ்வடையமா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ வந்து பாவத்தை நம்ம நம்மளை அறியாமல் தினந்தோறும் நம்ம பாவம் செய்ய தினந்தோறும் நம்ம கடவுள்கிட்ட சந்நிதிக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தினம் ஒரு நாளைக்கு வந்து நம்ம அறியாமல் நம்ம வந்து நம்மளுடைய பேசக்கூடிய பேச்சு நம்முடைய செயல்பாடுகள் மற்ற இடரலாக இருக்கலாம். அப்போ வந்து தினந்தோறும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம். மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறோம். பாவத்தை மன்னிக்க அவர் ஒருவரே தயப்பெருத்தவராக இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் நமக்காக பாடுபட்ட ஆண்டு இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பை பெற்று அதை என்ன செய்யணும், அதை விட்டு விட வேண்டும். அதான் மெயின். பாவங்களை செய்யும்போது தவறு செய்கிறோம், திரும்ப அந்த தவறை வந்து என்ன செய்கிறோம், அடுத்து அறிக்கை செய்து விட்டு விட, திரும்ப அந்த பாவத்தை அதை தொடரக்கூடாது. அந்த பழி செலுத்துவதற்குரிய முக்கியமான பிரதான நோக்கம் என்னன்னா, இந்த ஆசாரியர்கள் பிரபுக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு சொசைட்டியில் நல்லா வசதியாக இருக்கக்கூடியவர்கள், வசதி படைத்தவர்கள். அப்போ என்ன செய்யணும், அந்த மேட்டிமையான எண்ணங்கள் அவர்களுடைய அந்த பாவத்தை அந்த அதிகமான எண்ணங்கள், நான் தான் பெரியாள் அப்படின்றக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய அந்த பலிப்பீடத்தில் செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த மேட்டிமையான எண்ணங்கள் எல்லாம் விட்டுறணும். அதே மாதிரி தான் அந்த சாதாரண மனிதர்கள்
மனிதர்களும் போய் அந்த பலி செலுத்தும் போது பலி செலுத்திட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்க தவறான எண்ணங்கள் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் விட்டுட்டு அடுத்த முறை வந்து மீண்டுமாக அந்த பாவத்தை தொடராமல் இருக்கணும். அவரே வந்து என்ன செய்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவாதார பலியாக நானல்ல. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொருவரும் நானல்ல எனக்குள் உள்ள மேன்மை எல்லாம் கிறிஸ்துவே என்ற நிலைக்கு வர வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் என்ன செய்கிறோம், நம்மளுடைய மீறுதல்கள் எல்லாவற்றிற்காக தான் அவர் என்ன சிலுவையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தி மிருகம் பலி செலுத்தப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காகவும் அவர் ஒருவரே ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன செய்யறார், அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளெல்லாம் என்ன மாற்றிருக்கார், நீதிமான்களாக மாற்றிருக்கார். நம்மிடம் பாவம் இல்லை, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினு சொல்ற மாதிரி நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அந்த ஒரு இதில் நான் ஒரு நியூஸில் பார்க்கும்போது கேட்டேன், அந்த கடைசியாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு இருக்காருன்னு பார்க்குறது. என்ன விழாவில் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி படமெல்லாம் நான் பார்த்தேன், அந்த ஃபோட்டோ கூட பார்த்துருப்போம். அந்த ஈட்டியால் குத்தும் போது அவனுக்கு வந்து அந்த ஒரு கண்ணு தெரியாதான், அந்த குத்தும் போது அந்த ரத்தம் துளி பட்டு அவனுக்கு அந்த பார்வை தெரிஞ்சுதான். அந்த கடைசி அவர் இறக்கும்போது கூட அந்த ஒரு அற்புதம், அவர் வந்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டது போல கடைசி சொட்டு அந்த ரத்தத்தில் கூட ஒருவனுடைய கண் பார்வை வந்து அவனுக்கு ஒரு கண் பார்வை இல்லாதது கண் பார்வை கிடைச்சு. அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். அவர் வந்து அந்த குற்றமற்ற பலி ஒரு மிருகத்தை பலியிட வேண்டும் என்றது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமம் நம்முடைய மீறுதலுக்காக அவர் குற்றமற்றவராக அவர் என்ன செய்கிறாரு, குற்றமற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தனது கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். நாம் பாவிதான், ஆனாலும் நம்ம என்ன செய்கிறாரு, கடவுள் நம்ம எல்லா பாவங்களிலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம வந்து பாவத்தில் இருக்கோம், பிசாசு என்ன செய்வான், நீ இதை செஞ்ச அதெல்லாம் செஞ்சுருப்போம். எல்லாருமே சிறு வயதுலேருந்து பாவங்களை நம்ம செஞ்சுருப்போம், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து இனிமேல் அந்த நாய் தன் காக்கினதை திரும்ப சாப்பிடுவது போலன்ற அதை கேட்கும்போதே நமக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அந்த மாதிரி தவறு செய்துட்டு திரும்ப என்ன செய்ய திரும்ப அதை தப்பு செஞ்சு போய் தவறு அந்த மன்னிப்பு கேட்கணும், அதில் அர்த்தமே இல்லை. நம்ம ஒரு தடவை தவறு செஞ்சுனா 2 முறை செஞ்சுனா திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாவத்தை இனிமேல் தொடராதபடிக்கு அந்த பாவத்தோடு முடிச்சன் கடவுள் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். எல்லா பாவங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த எந்தெந்த காலம் இன்னும் அதிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரால் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம் பாவங்களை எல்லா பாவங்களையும் நம்முடைய எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நிறைய அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக இன்னும் அவருடைய நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னு அறிவிலே சொல்லிட்டாங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட போறீங்கன்னு இல்லை, ஃபியூச்சர் கிடையாது, நீதிமான்களுக்கு பட்டிருக்கிறோம், முடிஞ்சிருச்சு. அதனால் பாவ மன்னிப்பு பெற்று நாம் எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆகவே அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்காத இந்த லெந்து காலம் இன்னும் அதிகமாக அவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடந்து அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனும் அளிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினே வாயென்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே வந்தே. ஆமாண்டவரே ஏசப்பா, நீர் எங்களுக்காக, நாங்கள் பாவிதான் ஆனாலும் நீர் எங்களுக்காக மாசற்ற ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட நிச்சயத்தோடு கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உம்மை நோக்கி இன்னும் அதிகமாய் உம்மிடம் சேரத்தக்கதாக எங்களுடைய பாவ குணங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர் எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு கொள்ளும் அப்பா.
உமது கிருபையிலே ஆண்டவரே எங்களை நினைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர் என்ற நிச்சயத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நடத்த கிருபை தாங்கப்பா. இதுவரை பாதுகாத்த நீர் இனியும் எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்த ஆண்டவரே, உம்மால் ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளையும் அவமான நிந்தைகளையும் ஆண்டவரை நாங்கள் நினைத்து இன்னும் அதிகமாய் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தருமை கெஞ்சுகிறோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.